காசாவுக்குள்ள இன்னும் முழுமையாக உணவுகள் மருந்துகள் எதையுமே விநியோகிப்பதை தடுத்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேல். ரஃபா பார்டர் மொத்தமாக திறக்கப்படவில்லை. அதிலும் ஒரு இழுபறி நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரஃபாவில் இருக்கக்கூடிய சுரங்கத்துக்குள் சிக்கி இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இந்த யுத்த நிறுத்தத்தின் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ஒரு மையப்புள்ளியாக மாறியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. ஏன்னா யுத்தத்தினுடைய இரண்டாம் கட்டத்துக்கு போறதாக இருந்தால் ஒப்பந்த பிரகாரம் ரஃபாவுக்குள்ள இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவங்களை காசாவினுடைய பகுதிகளுக்கு அனுப்பாத பட்சத்தில் இரண்டாம் கட்டத்துக்குள் நுழைவதில் நிறைய சாத்திய குறைபாடுகள் இருக்கிறது என்பதை அமெரிக்காவே சுட்டிக்காட்டி இருக்கிறது என்பதை அல் ஜசீரா எடுத்துச் சொல்லுகிறார். அதே நேரத்தில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு இடையிலே இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இந்த பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் தொடர்பாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் அமெரிக்காவினுடைய தூதர் ஜரேட் குஷ்னர், அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு தற்காலிக ஏற்பாடாக அவர்களை விடுவிப்பதற்கு இஸ்ரேலிய பிரதமர் இணக்கம் தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்திகள் இஸ்ரேலுடைய எடியோ தஹ்ரோனோத்தில் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இஸ்ரேல் பிரதமரையும் பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே டொனால்ட் ட்ரம்பும் அவங்களும் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். இப்போ சொல்றாங்க பிறகு மாற்றாங்க, இதே மாதிரியான ஒரு நிலைமை தொடர்போது அமெரிக்கா இதிலே உறுதியாக இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிகாரிகளுடைய கூற்றை அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிறது. இந்த திட்டம் பாலஸ்தீன இஸ்ரேல் கையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சிக்கி இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை பாதுகாப்பாக வெளியேறுவதற்கு அனுமதிக்கிற திட்டமாக இருக்கிறது. இவர்கள் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மாற்றப்படுவார்கள். இப்படி மாற்றப்படாத பட்சத்தில் இரண்டாம் கட்ட சமாதானத்திற்கு செல்வது கடினமாக இருக்கும் என்பதால் சமாதானத்தை தொடர்வதற்கு அமெரிக்கா முழு மூச்சாக செயல்படுகிறது. எனவே இவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று அடித்துச் சொல்கிறார்கள் வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரிகள். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதிலே என்ன நடக்கிறது என்பதை. இப்படியான சூழல்ல தான் உங்களால் எதையும் செய்ய முடியும், வேண்டியதை செய்யுங்கள் என்று காசாவினுடைய 2 ஆண்டுகால யுத்தத்தில் இஸ்ரேலிய படைகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது என்று இன்றைக்கு காசா தொடர்பாக இஸ்ரேலிய போர் குற்றங்கள் தொடர்பில் யூகேயில் வெளிவந்த ஆவணப்படத்தில் மிக தெளிவான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 30 நிமிடங்களுக்கு மேல ஓடக்கூடிய ஒரு ஆவணப்படத்தை திங்கட்கிழமை யூகேனுடைய நெட்வொர்க்காக இருக்கிற ITV ஒளிபரப்பி இருக்கிறது. பிரேக்கிங் ரேங்க் இன்சைட் இஸ்ரேலி வார் என்று சொல்லக்கூடிய இந்த ஆவணப்படத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் அதிர்ச்சிகரமான தகவல்களாக இருக்கிறது. உண்மையில் ஒரு பாராட்டை தெரிவிக்க வேண்டும். முடிந்த வரைக்கும் யூகேயினுடைய ஒரு நெட்வொர்க் இப்படியான ஒரு ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறது என்பது. இலங்கையினுடைய யுத்தம் தொடர்பாக பல வீடியோக்களை அங்கே இருந்து அவங்க பல தொலைக்காட்சிகள் சேனல் 4 உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் வெளியாக்கி இருந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம்.